வணக்கம். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிற செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி கொஷினில் இருக்கிற கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது செகண்ட் யூனிட்டில் நமக்கு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியான டாப்பிக்கில் வர்ற ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் நமக்கு ஒரு யூனிவர்சிட்டி கொஷினில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் இப்போ பார்க்கலாம். ப்ராப்ளம் என்னென்னா, த கண்டென்ட்ஸ் ஆஃப் ஆர்ன்ஸ் 1, 2, 3 ஆர் ஆஸ் ஃபாலோஸ். ஸோ 3 பாக்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதில் திங்ஸ்லாம் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க. 1 ஒயிட் பால், 2 பிளாக் பால் அண்ட் 3 ரெட் பால்ஸ், 2 white ball, 1 black ball and 1 red balls, 4 white ball, 5 black ball and 3 red balls. One urn is chosen at random and 2 balls drawn from it. They happen to be white and red. What is the probability that they come from urns 1, 2 or 3? ஸோ கொஷின் ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 3 ஆர்ன்ஸ் பாக்ஸஸ் இருக்குன்னா அதில் பால்ஸோட டேட்டாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஆர்ன்ஸ்லையும் எந்தெந்த டேட்டாவில் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இருக்குது ஃபஸ்ட் ஆர்ன் கொடுக்குது, செகண்ட் இருக்குது செகண்ட் ஆர்ன், தேர்ட் இருக்குது தேர்ட். நம்ம சூஸ் பண்ண வேண்டியதே ஒரு ஆர்ன் தான் சூஸ் பண்ண போகிறோம், ஒரு பாக்ஸ் எடுக்க போகிறோம். அதில் 2 பால் இருக்கணுமா, அந்த 2 பாலில் எப்படி இருக்கணும், ஒயிட் அண்ட் ரெட் மட்டும். ஸோ ஒயிட் பால்ஸும் ரெட் பால்ஸ் மட்டும் இருந்தால் போதும். அதில் ஒரு பால் இதில் ஒரு பால் இருந்தால் போதுங்கிறது. ஸோ அப்படி எடுக்கிறதுக்கான கண்டிஷனில் எப்படி நம்ம அந்த ஆர்னை சூஸ் பண்ணுறது, 1, 2, 3 ஆர்ன்ஸில் எப்படி சூஸ் பண்ணுறதுங்கிறது தான் இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க. 3 பார்ட் கொடுத்து ஒரு பார்ட்டை நீங்கள் இந்த கண்டிஷனில் எடுங்க, இந்த பால்ஸ் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும் அப்படி கொடுத்தாங்கன்னா நமக்கு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியில் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி கொஷின் ஒரே ஒரு கொஷின் தான் கொடுப்பாங்க. கண்டிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். மொத்தம் 3 ஆர்ன்ஸ் கொடுத்ததுனால நம்ம 3 டேட்டா எடுக்கிற மாதிரி இருக்கும். லெட் B1 denote the events that chosen the earn 1, B2 denote the event that the earn 2 chosen, B3 denote the event that the choose earn 3. ஸோ 3 பாக்ஸ்க்கு நம்ம B1, B2, B3 ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம சூஸ் பண்ண வேண்டியது 2 பால் இருக்க மாதிரி தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பால்ஸோட டேட்டாக்கு நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். லெட் A be the event that the 2 balls taken from the selected earn ஆர் ஒயிட் அண்ட் ரெட். முதல்ல ஆன் சூஸ் பண்ணதுக்கடுத்து ஒயிட் அண்ட் ரெட் பால்ஸ் இருக்கிற கலெக்ஷனை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். தென் P of B1, இன்கேஸ் B1 நம்ம சூஸ் பண்ணுறோன்னா B1ல் இருக்கிற பால்ஸில் நமக்கு வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்னங்கிறப்ப 1/3. இது எப்படி 3 ஆனில் B1 ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம சூஸ் பண்ணுறதுக்கான வேல்யூ 1/3. B2 நான் சூஸ் பண்ண போகிறேன், எனக்கு B2 வேணும்னா அதுவும் B1, B2, B3 கலெக்ஷனில் ஒரு B1ங்கிறப்ப 1/3. B3க்கு அதே மாதிரி 1/3. ஸோ இது வந்து ஆர்ன்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி வேல்யூ. நவ் வி ஃபைண்ட் P of A conditional B1, A conditional B2. ஏங்கிறது நம்ம பால்ஸோட டேட்டா எடுத்தோம். ஸோ பால்ங்கிறப்ப ஒரு ரெட் பால் ஒரு ஒயிட் பால் வருது. அது B1ல் இருந்ததுன்னா P of A conditional B1, B2ல் நம்ம எடுத்தோம்னா P of A conditional B2. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கம்பைன் பண்ணுற மாதிரி இருக்கும். B3ல் இருந்ததுன்னா A conditional B3க்கு என்னங்கிறது பார்க்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். P of A conditional B1. ஸோ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியாக இருந்தால் நமக்கு ஃபார்முலா தெரியும். இந்த கீழே இருக்கிற பாட்டுக்கு தான் நம்ம கீழே எழுதுகிற மாதிரி இருக்கும். சரி, B1னா B1ல் மொத்தம் எத்தனை பால்ஸ் இருக்குது, ஒரு ஒயிட் பால், 2 பிளாக் பால், 3 ரெட் பால். ஸோ மொத்தம் 6 பால் இருக்குது. இந்த 6 பாலில் நம்ம சூஸ் பண்ண வேண்டியது 2 பால் தான். அப்போ தட் இஸ் அவர் 6C2. இதில் ஒயிட் பால் அண்ட் ரெட் பால் தான் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒயிட் பால்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இருக்கிறதே ஒரே ஒரு ஒயிட் பால் தான். இப்போ ஆன் 1 நம்ம சூஸ் பண்ணோன்னா இந்த ஒரு ஒயிட் பால் நம்ம கைக்கு வந்தாகணும். ஸோ 1C1. இன்னும் ஒரே ஒரு ரெட் பால் தேவை. ஸோ 3 ரெட் பாலில் நமக்கு ஒரு பால் ரெட் கலர் பாலாக வரணும். அப்போ 3C1. இதைத்தான் இந்த காம்பினேஷனாக எழுதியிருக்கோம். 1C1 × 3C1 டிவைடட் பை 6C2. மொத்தம் இருக்கிற 6 பாலில் 2 பால் சூஸ் பண்ணணும். அந்த 2 பாலில் 1 ரெட் கலரு, 1 ஒயிட் கலரு. ஸோ ரெட் கலர் பால் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 இருக்குது. 3ல் 1 ஒயிட் கலர் பால் இருக்கிறதே 1 தான் ஃபஸ்ட் ஆனில். ஸோ அதை மட்டும் தான் சூஸ் பண்ணணும். அப்போ இதோட வேல்யூஸ் பார்த்திங்கன்னா 1C1 1, 3C1 3, 6C2ஓட வேல்யூ 15. ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ண நமக்கு வர்ற பாசிபிலிட்டிஸ் 1/5. இது ஃபர்ஸ்ட் ஆனில் நமக்கு 2 பால் சூஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி வேல்யூ. செகண்ட் ஆன் இதே மாதிரி நம்ம எடுத்தோம்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் A கண்டிஷனல் B2, A given B2வாக இருந்ததுன்னா B2ல் மொத்தம் எத்தனை பால் இருக்குன்னா 4 பால்ஸ் தான் இருக்குது. 2 ஒயிட் பால், 1 பிளாக் பால், 1 ரெட் பால். ஸோ மொத்தமே இருக்கிறது 4 பால்ஸ் தான். அப்போது அந்த 4 பாலில் தான் 2 பாலை சூஸ் பண்ணணும். 4C2. இதில் இருக்கிற ஒயிட் பால் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிறது 2. ஸோ 2ல் 1, ரெட் கலர் பால் 1 தான் இருக்குது. அப்போ அந்த 1 நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம கண்டிஷனல் எழுதுறோன்னா நமக்கு என்ன வரும், 2C1 × 1C2. இதோட வேல்யூ பார்த்து ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா 1/3. அடுத்து
P of A conditional B3 பார்க்கலாம். ஸோ B3ங்கிறப்ப B3ல இருக்கிற ஓவரால் பால்ஸ் பார்த்தீங்கன்னா 4 + 5 + 3. அப்போ என்ன வந்திருக்கலாம் 9 + 3னா 12. 12 பால்ஸில் 2 பால் சூஸ் பண்ணணும். ஒயிட் பால் 1 ரெட் பால் 1ங்கிறப்ப ஒயிட் கலருக்கு 4C1, ரெட் கலர் பாலுக்கு 3C1. அது அப்படியே எழுதிக்கலாம். எழுதணும்னா 4C1 × 3C1 டிவைடட் பை ஓவரால் பால் 12. அப்போ 12C2. ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு வர்றது 2/12. இதை நீங்கள் ஃபார்முலாவில் ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, இல்லை கேல்சியில் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு சேம் ஆன்சர் தான் வரும். நீங்கள் இதை ஃப்ராக்ஷனாக எழுதுனா நல்லாயிருக்கும், இல்லை எனக்கு இன்டிஜராக வருதுனாலும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்றபடி டேர்ம்ஸ் மாறும். ஸோ தனித்தனியாக இப்போ 2 பால் ஃபர்ஸ்ட் ஆனில் செலக்ட் பண்ணால் எப்படி வரும், செகண்ட் ஆனில் செலக்ட் பண்ணால் எப்படி வரும், தேர்ட் ஆனில் செலக்ட் பண்ணால் எப்படி வருங்கிறத நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சூஸ் பண்ண வேண்டியது அந்த ஃபர்ஸ்ட் ஒன்னா, செகண்ட் ஒன்னா, தேர்ட் ஒன்னாங்கிறத பார்க்கணும். அதுக்கு நம்ம பேயிஸ் தியரம் யூஸ் பண்ணணும். ஸோ பேயிஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா, P of BI given A. பிஐங்கிறப்ப நமக்கு 3 ஒன் கொடுத்ததுனால நம்ம ஃபஸ்ட்டுக்கும் செக் பண்ணணும், செகண்டுக்கும் செக் பண்ணணும், தேர்டுக்கும் செக் பண்ணணும். ஸோ ஜென்ரலாக நான் ஐன்னு எடுத்துக்கிறோம். விச் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னென்னா P of BI into P of A given BI divided by summation P of BI into P of A given BI. ஸோ ஐட்டம்ஸ் நம்ம எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால எந்த டேர்ம் வரை நம்ம எடுக்கிறோமோ, இப்போ இந்த ப்ராப்ளத்தில் நம்ம 1, 2, 3 எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரலாக I = 1 to N நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். இதுதான் நமக்கு பேஸ் தியரம். இந்த தியரத்தில் தான் இப்போ நம்ம எந்த ஆன் சூஸ் பண்ணணும், எவ்வளோ ப்ராபபிலிட்டி வேல்யூ பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் என்னென்னா, இதில் P of B1 given A பார்க்கணும், B2 given A பார்க்கணும், B3 given A பார்க்கணும். இதில் ஏதாவது ஒரு டேர்மை நம்ம நெகட்டிவிட்டியில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2 டேர்ம் நம்ம கன்வெர்ட் பண்ணால் போதும். மூணாவது 1 - டோட்டல் வேல்யூ 1லேருந்து சப்ராக்ட் பண்ணால் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம். இப்போ P of B2 given A என்னன்னு பார்க்கலாம், B3 given A என்னன்னு பார்க்கலாம். ரெண்டோட டோட்டலை 1 - நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் B1 given A ஓட வேல்யூ கிடைச்சிரும். Now P of B2 given A. ஸோ B2 நான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் I இருக்கிற இடத்துலலாம் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ P of B2 P of A given B2 டிவைடட் பை சமேஷன் I = 1 to 3. இது ஜென்ரல். மொத்தம் 3 பாக்ஸ் இருக்கிறதுனால 3 டேர்முக்குமே நம்ம கன்வெர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். I = 1 to 3 P of BI P of A given BI. இப்போ ஐயை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. அப்போ P of B2 P of A given B2 டிவைடட் பை ஃபர்ஸ்ட் ஒன் 1 போட்டிங்கன்னா P of B1 × P of A given B1 ப்ளஸ் B2 2 போட்டிங்கன்னா P of B2 P of A given B2 ப்ளஸ் 3 P of B3 A given B3. இப்போ இந்த டேட்டாஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ ஜஸ்ட் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். P of B3னா நான் செகண்ட் ஆன் சூஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி வேல்யூ 1/3. A given B2 நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் 1/3. கீழே அதே மாதிரி டேட்டாஸ்க்கு எல்லாமே நம்ம அப்ளை பண்ணோம்னா 1/3 × 1/5, 1/3 × 1/3, 1/3 × 2/11 ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு வர்ற ஆன்சர் 55/118. இதுதான் செகண்ட் ஆன் வித் 2 பால்ஸ், 1 ரெட் பால் 1 ஒயிட் பாலோட நம்ம கம்பைண்டாக செலக்ட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி வேல்யூ. P of B2 given A = 55/118. இதே மாதிரி இப்போ B3க்கு பார்க்கணும். ஸோ P of B3 given A அதே மாதிரி தான் ஜென்ரல் ஃபார்முலாவில் நீங்கள் I = 1 to 3ல் B3க்கு கோட் பண்ணுங்க. இப்போ P of B3 P of A given B3 டிவைடட் பை சமேஷன் P of BI P of A given BA. I varies from 1 to 3. ஸோ இந்த டேட்டாஸ்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு ஆல்ரெடி கன்வெர்ட் பண்ண டேட்டாஸை அதாவது டேட்டாவில் நம்ம அப்ளை பண்ணோம்னா P of B3யோட வேல்யூ 1/3, P of A given B3னா 2/11 டிவைடட் பை கீழே அதே டேட்டா தான் வரப்போகுது, எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு வர்றது 30/118. இது B3 ஆன் சூஸ் பண்ணுறதுக்கான டேட்டா, அதாவது தேர்ட் ஆன் சூஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி வேல்யூ 30/118. இப்போ ஃபர்ஸ்ட் ஆன் சூஸ் பண்ணுறதுக்கானனா நீங்கள் இதே மாதிரி ஃபார்முலாவில் ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, இல்லை டைரெக்டாக நான் சப்ஸ்டியூட் பண்ணால் 1 - P of B2 given A ப்ளஸ் P of B3 given A சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு வர ஆன்சர் 33/118. இந்த மாதிரியும் டைரெக்டாக நம்ம 2 வேல்யூ பார்த்தாச்சுல, ஏதாவது ஒரு வேல்யூக்கு நம்ம 1 - அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 33/118. இந்த மாதிரி ப்ராப்ளம் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா கேல்குலேஷன் ரொம்ப கஷ்டம் கிடையாது. பட் கான்செப்சுவலாக இதில் பேயிஸ் தியரம்னா என்ன, அது எப்படி அப்ளை ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.